ஸ்ட்ரக்சர் வேறு, சோடியம் சல்ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர் வேறு. இதுதாங்க சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர். இது வாட்டரில் கரையும் போது சிம்பிளான அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த அயான்ஸ் சர்ஃபாக்டன்ஸ் கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற பேக்கிங் காம்பேக்டாகவும் டைட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த பேக்கிங் பர்ஃப்யூம்ஸை எஃபெக்டிவாக அரெஸ்ட் பண்ணும். அதனால் பர்ஃப்யூம் ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காக நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது சோடியம் சல்ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர். இதை வாட்டரில் கரைச்சோம்னா அது கொடுக்குற அயான்ஸ் சிம்பிள் அயான்ஸ் கிடையாது. அது 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். அந்த அயான்ஸ் சர்ஃபாக்டன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரக்சரில் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்ததுன்னா எஃபெக்டிவாக அதனால் பர்ஃப்யூமை அரெஸ்ட் பண்ண முடியாது, பர்ஃப்யூம் லாசேஜ் இருக்கும். இது ஒரு தியரட்டிக்கல் பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ கன்க்ளூஷனை என்ன சொல்லலாம்னா, நம்ம ப்ராடக்டில் பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டைன் ஆகணும்னா நம்ம ஒரு நல்ல ஃபார்முலேஷன், நல்ல ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். ரேண்டமாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறதோ இல்லை விலை அதிகமாக இருக்குன்னு ஒரு மெட்டீரியல் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா ஃபார்முலா டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஃபார்முலாவுக்கு என்ன பிஹெச்சோ அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த பிஹெச் ரேஞ்சுக்கு என்ன பர்ஃப்யூமோ அதை தான் சூஸ் பண்ணி போடணும். ரேண்டமாக ஒரு சீப்பான பர்ஃப்யூமோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பர்ஃப்யூமோ போடக்கூடாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு கம்பல்சரியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் போடணும். கரெக்டான ப்ரிசர்வேட்டிவ், கரெக்டான டோசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி முக்கியம். வாட்டர் கூட ஒரு ரா மெட்டீரியலாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்துகிற சால்ட் சோடியம் குளோரைடு ஒரு பெட்டரான சாய்ஸ். பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபார்முலா சிம்பிளாக இருந்ததுன்னா சோடியம் குளோரைடை பயன்படுத்தலாம் திக்கனிங் பர்பஸ்க்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இதை மெயின்டைன் பண்ணும்போது பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டைன் ஆகும். பட் இதுக்கு மேலே எதுவும் மேஜிக் அதில் கிடையாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.